வெல்கம்ஸ் டு ஷீ பீட்ஸ் பிரேட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற பார்வையை அடியோடு மாற்றக்கூடிய ஒரு பெரிய உண்மையை பற்றினது. தனியாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள், கூட்டம் எப்போதும் துணையாக உங்களுக்கு வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நாம் பிறக்கும்போது எப்படி வரும்? தனியாக தான் பிறக்கிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எப்படி போவோம்? தனியாக தான் போவோம். இந்த ரெண்டு மறுக்க முடியாத உண்மைகளுக்கு நடுவில் தான் நம்மளோட வாழ்க்கையே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் மற்றவங்கள நம்பி உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறது தான். ஒரு விஷயத்த ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போகிற வழியில் எல்லாருமே உங்கள் கூட நடக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாராலையும் உங்கள் கூடவே நடக்கிறதுக்கு முடியாது. வாழ்க்கையோட நிதர்சனம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தான் உங்களை சுற்றி இருக்கிற பலர் உங்களை சந்தேகப்படுவாங்க. நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற பலர் உங்களை சந்தேகப்படுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் தோற்று போயிட்டா பலர் உங்களை விட்டு மெதுவாக விலகி போயிடுவாங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது சிலர் தூரத்துல இருந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்வாங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தையோ இல்ல அந்த பாரத்தையோ யாராலையுமே சுமக்க முடியாது. அதை நீங்க மட்டும்தான் சுமந்தாகணும். நீங்க மட்டும்தான் கடந்தும் போகணும். அதனாலதான் சொல்றேன், தனியா நிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. இப்ப நாம பார்த்த இந்த 3 சென்டென்ஸும் எவ்வளோ ஒரு அழகான சென்டென்ஸ் தெரியுங்களா? திரும்பவும் ஒரு தடவை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, இந்த தனிமையே நம்மளை ரொம்ப பயமுறுத்துது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய சமூகத்தில் பல பேருக்கு தனிமைனாலே ஒரு பயம் வந்துடும். எப்போவும் கூட யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீ உயிரை விட அதிகமாக நம்பின மனுஷங்க கூட எல்லா நேரத்துலையும் உன்னோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக வலியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. இந்த உண்மையை எந்த நாள் நீங்கள் மனசார ஏற்றுக்கிறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் மனம் முன்னாடி இருந்ததை விட பலமாகிறதுக்கு ஆரம்பிக்கும், பலப்பட ஆரம்பிக்கும். இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்குங்க. அதுதான் கழுகின் பாடம். ஒரு கழுகு வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறக்கும்போது அது எந்த குருவி கூட்டத்தோடவும் சேர்ந்து பறக்கவே பறக்காது. அது தனியாக தான் பறக்கும். ஏன் தெரியுங்களா? அது கூட்டத்தை தேர்ந்தெடுக்கல, அது தன்னுடைய உயரத்தை தான் தேர்ந்தெடுக்குது. வாழ்க்கையில் நீங்களும் ரொம்ப உயரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்பட்டா சில நேரங்களில் கூட்டத்தை விட்டு விலகி தனியாக பறக்கிறதுக்கு கற்றுக்கணும். எல்லாரையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது. நாம் செய்கிற இன்னொரு பெரிய தவறு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயல்றது. எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும்னு நினச்சி நாம் நம்மளோட சொந்த ஆசைகளை விட்டு கொடுக்குறோம். நம்மளோட பெரிய பெரிய கனவுகளை தள்ளி வைக்கிறோம். நம்மளோட பொன்னான நேரத்தையும் நாம் வீணடிக்கிறோம். கடைசியில் நம்மளையே நாம் இழந்து நிற்கிறோம். அதுக்கு பதிலாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க, நீங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் தனிமைன்றது ஒரு தண்டனை அப்படின்னு. நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே. ஐயோ, நான் தனியாக இருக்கேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் உங்களோட தான் இருக்கிறீங்க. அதை விட பெரிய பலம் இந்த உலகத்தில் வேற என்ன இருக்க போது சொல்லுங்க பார்ப்போம்? எதுவுமே கிடையாது. தன்னோட நேரம் செலவழிக்கிற ஒரு மனுஷன் மட்டும்தான் தன்னை பற்றின உண்மைகளை முழுசாக புரிஞ்சுக்கிறான், தன்னை தானே திருத்திக்கிறான், தன்னோட வாழ்க்கையை அழகாக உருவாக்கிக்கிறான். அப்போ அந்த தனிமையான நேரத்தில் நாம் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்க? புதிய திறன்களை நாம் கற்றுக்கணும். உங்களோட துறை சார்ந்த புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க. நல்ல நல்ல புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நல்ல நல்ல புத்தகங்கள் இந்த ஊரில் இந்த உலகத்தில் நமக்கு தாராளமாக கிடைக்குது. ஒரு நல்ல புத்தகம் அப்படின்றது 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஸோ நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிங்க. உங்களோட உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யுங்க. மனசையும் உடம்பையும் வலிமையாக வச்சுக்கோங்க. புதிய இலக்குகளை நிர்ணயிங்க.
அடுத்த 5 வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு யோசிச்சு திட்டம் போடுங்க. ஏன்னா உங்களை இந்த உலகத்துல மாத்தக்கூடிய ஒரே மனுஷன் நீங்க மட்டும்தான். வெளியில இருந்து யாராவது வந்து நம்மள உயர்த்த மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களா என்ன? தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. யாராவது என்ன ஊக்குவிப்பாங்களா? யாராவது என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்களா? இல்ல யாராவது வந்து எனக்கு உதவுவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பல பேரோட வாழ்க்கை அந்த காத்திருப்புலேயே முடிஞ்சு போச்சு. ஏன் இதை நம்மளோட நிஜ வாழ்க்கையிலேயே நிறைய நம்மளை சுத்தி இருக்கவங்களோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சிருப்போம். நாமளுமே இதை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். ஸோ நீங்க மற்றவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு உடனே எழுந்து நில்லுங்க. உங்களோட முதல் ஸ்டெப், முதல் அடியை எடுத்து நீங்களே வைங்க. உங்களோட வாழ்க்கைன்ற அந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோவே. நண்பர்களே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்பவும் நம்பின ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்களா? இல்லாட்டி நீங்க அளவு கடந்து அன்பு வச்ச ஒருத்தர் உங்களை சுத்தமா புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டு போயிருக்காங்களா? அப்படி உங்களோட வாழ்க்கையில நடந்திருந்தா இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போனது உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்கான அடையாளம் கிடையாது. அதுக்கு மாறா நீங்க இன்னும் பலமா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இது. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மள வந்து வேணும்னே தனியா இந்த வாழ்க்கை வந்து நம்மள நிறுத்தும். ஏன் தெரியுங்களா? நம்ம கிட்ட மறைஞ்சிருக்கிற உண்மையான பலத்தை நமக்கே வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான். ஒரு குழந்தை நடக்க கத்துக்கும் போது ஆரம்பத்துல அம்மா கையை பிடிச்சு நடக்க வைப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கையை விட்டுடுவாங்க. அது அந்த குழந்தைய கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கறதுக்கு கிடையாது. அந்த குழந்தை தன்னோட சொந்த காலில் தனியா நடக்கணும், கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே போலதான் வாழ்க்கையும். சில மனுஷங்களை நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைக்கும். அது நம்மளை தண்டிக்கிறதுக்காக கிடையாதுங்க. நம்மள ரொம்பவே வலிமை வாய்ந்த மனிதர்களா மாத்துறதுக்காக. இந்த உண்மையை உங்களோட மனசுல நல்லா தெளிவா பதிய வச்சுக்கோங்க. சில நாட்கள் வரும், நீங்க ரொம்பவே தனியா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. உங்களோட ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வராது, அமைதியா இருக்கும். அந்த அமைதியை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அந்த அமைதிக்குள்ளதான் உங்களோட வாழ்க்கையை மாத்த போற மிகப்பெரிய சத்தமும் மாற்றமும் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஒரு விதையை யோசிச்சு பாருங்க. அது மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது சுத்திலும் இருட்டை மட்டும்தான் பார்க்கும். அந்த விதை நினச்சிக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்ன மூடிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் அதே இருட்டுக்குள்ளே தான் அது முளைச்சி மண்ணை பிளந்துக்கிட்டு வெளியே வந்து பெரிய மரமாக மாற தொடங்குது. இன்னைக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறதும் ஒரு முடிவு கிடையாது, அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு புதிய தொடக்கம். வரலாற்றில் வெற்றி பெற்ற அத்தனை மனுஷங்களோட வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. அவங்க யாருமே கூட்டத்தை நம்பி ஜெயிக்கல, அவங்க அவங்களையே முழுசா நம்பி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க பல முறை கீழே விழுந்தாங்க தான், ஆனா மீண்டும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. காயப்பட்டு அழுதாங்க தான், ஆனா ஓடுறத என்னைக்குமே அவங்க நிறுத்தவே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகம் அவங்கள திரும்பி பார்க்குது. வரலாற்றுல நினைவு சின்னங்களா அவங்கள வச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்களும் அப்படிதான். இன்னைக்கு உங்களை யாரும் கவனிக்காம இருக்கலாம், உங்களோட ராப்பகல் உழைப்ப யாரும் பாராட்டாம கூட இருக்கலாம், உங்களுடைய பெரிய கனவுகளை சுத்தி இருக்கிறவங்க கேலி செய்யலாம் இல்லைங்களா? ஆனா அதுக்காக உங்களோட கனவுகளை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களே நாளைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா எழுந்து நின்று கை தட்டுவாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில சில முக்கியமான பயணங்களை நம்ம தனியா தான் கடக்க வேண்டியிருக்கும். பரீட்சை எழுதுறது நீங்க தான், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் நீங்க தான், கனவுக்காக வியர்வை சிந்துறதும் நீங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில கிடைக்கிற தோல்விக்கும் நாளைக்கு வரப்போற மிகப்பெரிய வெற்றிக்கும் சொந்தக்காரர் யாரா இருக்க முடியும்? நீங்க மட்டும்தானே. ஸோ கூட்டம் உங்களுக்கு தற்காலிகமான தைரியத்தை கொடுக்கலாம், ஆனா உங்களோட மனசுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை ஒரு உண்மையான வெற்றியாளனா மாற்றும். இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. யாரும் கூட வரலையேன்னு வருத்தப்படாதீங்க, யாரும் கை கொடுத்து உதவலையே அப்படின்னு கலங்காதீங்க, யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு உடஞ்சு போயிடாதீங்க. உங்களுக்கு நீங்களே துணையா இருங்க, உங்களை நீங்களே முதல்ல நம்புங்க, உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிங்க. ஒரு நாள் நீங்க கடந்து வந்த பாதையும் நீங்க அடைஞ்ச உயரத்தையும் பார்த்து உங்களை விட்டுட்டு போன அதே கூட்டம் ஆச்சரியப்பட்டு உங்க பின்னால வரும். ஆனா அந்த நாள் வர வரைக்கும் தனியா நடக்கிறதுக்கு ஒருபோதும் நீங்க பயப்படவே கூடாது. ஏன்னா கூட்டத்தோடு நடக்கிறவங்க ஏற்கனவே இருந்த பாதையை பின்பற்றுவாங்க.
தனியாக நடக்கிறவங்க மட்டும்தான் வரலாற்று புத்தகத்தில் புதிய பாதையை உருவாக்குவாங்க. ஸோ அமைதியாக உழைக்க செய்யுங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்களோட வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த மாபெரும் மனிதர் நீங்கள் தான். நன்றி. இந்த பேச்சு உங்கள் மனசுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை தீய மூட்டி இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆழமான சிந்தனைகளுக்கு நம்மளோட சேனலை, நம்மளோட ஷி பிரீத்ஸ் பிரேயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. நன்றி, வணக்கம்.